நம்ம சென்னையில இருக்க விஆர் மால்ல வந்து ரீசெண்டா வந்து ஒரு ப்ரோகிராம் நடந்தது. அந்த ப்ரோகிராம்ல வந்து கொரியன் ஆர்டிஸ்டான ஆரா அப்படின்னு கலந்துக்கினாரு. அவர்கிட்ட வந்து மீடியால வந்து உங்களுக்கு யார பிடிக்கும்? எந்த ஆக்டர் பிடிக்கும்? அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தளபதி வச்சு எதாவது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமா பதில் சொல்லிருக்காரு. விஜய் தளபதி. நம்ம தளபதி படமான கோட் வந்து 100 நாள் தாண்டி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஷேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ப்ரொடியூசரான ஏஜிஎஸ் அர்ச்சனா அவர்கள் வந்து கேக் வெட்டி தளபதி அவர்களுக்கு ஊட்டி விட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. தளபதி அவர்களும் கேக்கை வெட்டி அர்ச்சனா அவர்களுக்கு ஊட்டி விட்டாங்க. இந்த சைட்ல அப்படி போயிட்டு இருந்தாலும் அந்த இன்னொரு சைட்ல வந்து காமெடினா இருந்த வந்து சூர்யா அவர்கள் அசுர வளர்ச்சி அடைஞ்சது, ஹீரோ ஆயிட்டு அவர் படம் எல்லாம் சக்சஸ் ஆயிட்டு இருக்குது. விடுதலை பார்ட் 2 வந்து வரப்போகுது. இதற்கிடையில வந்து அடுத்த படம் என்ன பண்ண போறாருன்னு கேட்கும்போது வந்து விலங்கு படத்தோட டைரக்டரான பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள் இயக்கத்துல வந்து தலைப்புல படத்துக்கு வந்து பூஜை போட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட படமான அமரன் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் மேல வசூல் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த படமா என்ன பண்ண போறாரு கேட்கும்போது SK25 அப்படின்ற பேர்ல சுதா கவுங்கர் அவங்களோட இயக்கத்துல வந்து அடுத்த படத்துக்கு பூஜை போட்டுருக்காப்ல. இந்த படத்துல அதரா முரளியும் ஜெயம் ரவி வில்லனாவும் நடிக்க போறாங்களாம். இந்த படத்துல ஏற்கனவே சூர்யா தான் கமிட் ஆயிருந்தாரு. அவருக்கும் சுதா கவுங்கராக கருத்து வேறுபட அவர் விலகிட்டாரு. அதனால இந்த படம் வந்து சிவகார்த்தி நடிக்கிறதா ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 250 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தல அஜித் அவர்கள் வந்து கார் ரேஸ்ல கலந்துக்கிறதும் இல்லாம ரீசெண்டா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவங்ககிட்ட ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தாரு. அதை பார்த்தா அதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து வையாபுரி அவர்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திச்சிருந்தாரு. அதே ஸ்பாட்ல வந்து ஆதிக் ரவிச்சந்திரன்கிட்டயும் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாப்புல. குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தோட வந்து ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருந்தாப்புல. அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் தல அஜித் அவர்கள் செம்ம ஸ்மார்ட்டா வந்து ஓல்டு லுக்ல இருந்து அப்படியே நியூ லுக் மாறி வேற மாதிரி இருந்தாப்புல. இந்த குட் பேட் அக்லி படம் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனால் வந்து விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து முடிய போகுது. அதோட லாஸ்ட் ஷெடியூலுக்கு வந்து தல அஜித் அவர்கள் வந்து பேங்காக் கிளம்பி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சில்சிலா வந்துட்டு இருக்கு. இந்த விடாமுயற்சி படத்தோட டப்பிங் போர்ஷன் தல அஜித் அவர்கள் முடிச்சிட்டாரு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தல அஜித் அவர்கள் இந்த படத்தோட டப்பிங் போர்ஷன் வந்து அசர்பேஜான்ல பாகுன்ற இடத்துல வச்சுதான் வந்து பண்ணிக்கிறாப்ல. படம் ரிலீஸ் ஆன 6 நாள் 1000 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கிட்டத்தட்ட பெரிய சாதனை வந்து புஷ்பா 2 வந்து நிகழ்த்தி இருக்கு. இந்திய சினிமா வரலாற்றில் இது வரைக்கும் நடக்காத விஷயத்தை வந்து புஷ்பா 2 வந்து நிகழ்த்தி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 6 நாள் வந்து 1022 கோடி ரூபாய் தாண்டி போயிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து கல்கி படம் 15 நாள்ல 1000 கோடி ரூபாயும், பாகுபலி 2 10 நாள்லயும், RRR 16 நாள்லயும், KGF 16 நாள்லயும், ஜவான் 18 நாள்லயும், பத்தான் 27 நாள்லயும் வந்து 1000 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருது. இந்த வசூல் சாதனை புஷ்பா 2 வந்து 6 நாள்ல முறியடிச்சிட்டு மேல போயிட்டே இருக்குது. இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதல் நாள்ல வந்து கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 294 கோடி ரூபாய் பண்ணி ஆல் டைம் இந்தியன் சினிமா கலெக்ஷன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய சாதனை நிகழ்த்தியிருக்கு. சுகுமார் அவரோட டைரக்ஷனும், அல்லு அர்ஜுன் ஃபைட்டிங் ஸ்டைலும், ராஷ்மிகா அவரோட நடிப்பும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறது கமெண்ட்ல பதிவிடுங்க. கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு தளபதி அவர்கள் போயிருக்காரு நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம உறுதியா தெரியுது. இதுல த்ரிஷா அவர்களும் தளபதி அவர்களும் ஒரு பிளைட்ல வந்து போறாங்கன்றதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து செக் பண்ணி அனுப்புற வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வெளியாயிருக்கு. அது இல்லாம ஒரு போட்டோ வந்து வெளியே வந்திருக்கு. தளபதி அவர்கள் வந்து வேட்டி சட்டில வந்து பயங்கர ஸ்மார்ட்டா வந்து லுக்ல வந்து இருக்கிறாப்புல. தளபதி அவர்களும் த்ரிஷா அவர்களும் கூட வந்து ஒரு 4 பேர் வந்து சேர்ந்து தனி விமானத்துல கோவாக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்கன்றது இது மூலியமா நமக்கு தெரிய வந்திருக்கு. கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து ஆண்டனி தட்டில் அப்படின்றவர் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த மேரேஜ் வந்து கோவால் நடந்திருக்கு. பல்வேறு பிரபலங்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த 32 வயசான கீர்த்தி சுரேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 50க்கு மேல தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க படங்கள் நடிப்பாங்களா இல்லையானது பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.